பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று தி இந்து தமிழ் திசை நியூஸ் பேப்பரில் வெளிவந்த ஒரு நியூஸ்பா 2026ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி வருடாந்திர தேர்வு அட்டவணை டிசம்பரில் வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் எஸ்கே பிரபாகர் அவரே சொல்லியிருக்காருப்பா. ஸோ நம்மளுக்கு சட்டமன்ற தேர்தல் மார்ச் ஏப்ரலுக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து வித்தின் ஒரு 2 to 3 மாதத்துக்குள்ளே அடுத்த குரூப் 4 கட்டாயம் வரும்பா. சரிங்களா? இந்த தேர்வு அட்டவணையிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். டிசம்பர் மாதம் வரக்கூடிய தேர்வு அட்டவணையிலே தெரிஞ்சிடும். அடுத்த வருஷம் கட்டாயம் ஒரு குரூப் 4 இருக்குது. இப்போ இருந்து, அதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட இப்போ இருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த குரூப் 4க்கு ஒரு வாய்ப்பு இருக்குப்பா. நல்லபடியாக அட்டன் பண்ணலாம் அடுத்த குரூப் 4. ஏன்னா தேர்வு அட்டவணை வெளியிடுறாங்க. அது ரெகுலராக நவம்பர் மந்தில் வெளியிடுவாங்க. இப்போ டிசம்பர் மந்தில் வெளியிடுறாங்க. அப்படி அதாவது எக்ஸாமுக்கு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடக்கூடிய ஒரு அட்டவணை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது அந்த அட்டவணை தேர்தலில் வாக்குகளை ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக குரூப் 4க்கான கால் ஃபார் இன்னும் ஒரு நம்மளோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் அதான் சொல்கிறேன். அடுத்த ஆகஸ்ட்லேருந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதத்துக்குள்ளே குரூப் 4 கால் ஃபார் கட்டாயம் இருக்குது. ஸோ நல்லபடியாக படிக்க ஆரம்பிக்கப்பா. உறுதியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். சரியா? இப்போ இருந்து ஆரம்பித்தா கூட அடுத்த ஒரு 1 year பிளானை வச்சு ரன் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம்ப்பா. நன்றி.